இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12வதுல இயற்பியல் இருக்கிற நிலைமின்னியல் என்கிற பாடத்தில் இருக்கிற 2 மார்க், அதாவது இம்பார்ட்டன்ட் 2 மார்க், பப்ளிக்ல கேட்ட 2 மார்க். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, மின்னூட்டங்களின் குவாண்டமாக்கல் பற்றி சிறு குறிப்பு வரைக. எந்த ஒரு பொருளில் உள்ள மின்னூட்டத்தின் மதிப்பும் அந்த அடிப்படை மதிப்பின் முழு மடங்காகவே இருக்கும். ஃபார்முலா என்னன்னா Q சமம் NE. இதுல வர NE இருக்கிற N என்னன்னா 0வாக இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 1ஆ இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 2ஆக இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 3ஆ இருக்கலாம், இன்னும் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸெட்ராவா இருக்கலாம். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, கூலும் விதியின் வெக்டர் வடிவத்தை எழுதி அதிலுள்ள ஒவ்வொரு குறியீடு என்பதை சுட்டுகிறது என்பதை கூறுக. F வெக்டர் 21 சமம் 1/4/ε0 இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 by R ஸ்கொயர் இன்ட்டு R கேப் 12. அதாவது அதை வந்து என்னென்னு வருதுன்னு சொல்றாங்கன்னா, F வெக்டர் 21 என்பது Q2வின் மீது Q1 ஏற்படுத்தும் விசை, அதாவது Q2வின் மீது Q1 ஏற்படுத்துகிற விசையாம். R கேப் 12 என்பது Q1லிருந்து Q2வை நோக்கிய ஓரலகு வெக்டர். மூணாவது கேள்வி என்னன்னா, கூலும் விசைக்கும் ஈர்ப்பியல் விசைக்கும் வேறுபடுத்துக. அதாவது இன்னொரு மாதிரி சொல்லலாம், கூலும் விசை மற்றும் புவியீர்ப்பு விசை வேறுபடுத்துன்னு கேட்டாலும் இந்த ஆன்சரை தான் எழுதணும். அதாவது என்னன்னா, கூலும் விசை இரு மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படும். அதாவது கூலும் விசை. இயற்பியல் விசை இரு நிறைகளுக்கு இடையே செயல்படும். கூலும் விசை கவரும் விசை அல்லது விலக்கும் விசையா இருக்கலாம். இயற்பியல் விசை கவரும் விசை மட்டுமே இருக்கும், விலக்கு விசை இருக்காது. கூலும் விசை இதன் மதிப்பு மிக மிக அதிகம். இயற்பியல் விசை இதன் மதிப்பு மிக மிக குறைவு. கூலும் விசை ஊடகத்தின் தன்மையை சார்ந்து காணப்படும். இயற்பியல் விசை ஊடகத்தின் தன்மையை சார்ந்து காணப்படாது. அவ்வளோதான்.